தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி ஆகிட்டேன். காலையில் ஒரு கூட்டம், நேற்று ஒரு கூட்டம், முந்தா நேற்று ஒரு கூட்டம், என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அவந்திகா என் ஒய்ஃபு. அப்புறம் இந்த சிறப்புரை, கேரளாவில் எல்லாம் சிறப்புரைனா முதல்ல பேசிடுவாங்க. சிறப்புரை எடுத்தது சிறப்புரை தான், அப்புறம் எல்லோரும் போயிடுவாங்க. அப்புறம் அந்த ஆர்கனைசர்ஸே வந்து 10 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அங்கே முதல்லையே பேசுகிற ஆள் சிறப்புரைன்னு சொல்லிட்டு. அப்போ கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஏன் முதல்லையே பேச வைக்கிறாங்கன்னு. இப்போ தான் புரியுது, இப்போ நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது, பிரபஞ்சம் ஏன் வரலன்னு. நம்மளும் அந்த மாதிரி வந்து இடையில போயிடுதுக்கலாமே. ஏன்னா எஸ்ராவோட சிறப்புரை தான், அதான் சிறப்புரை. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு சிறப்புரை தான் ஆற்ற முடியும். என்னோடய சிறப்புரையை வந்து நான் அந்நிய நிலத்தின் பெண் அப்படிங்கிற புத்தகத்தோட வெளியீட்டு விழாவில் பேசிட்டேன். 1/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ, அதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அப்புறம் நிறைய எழுதிட்டேன், கட்டுரைகளும் எழுதியிருக்கேன். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, என்னுடைய அதிகம் வாசிக்கப்படாத காமரூப கதைகள்ங்கிற கதை நாவலில் அலெக்ஸுங்கிற பேர்லையும் கிருஷ்ணாங்கிற பேர்லையும் நான் எழுதினது மனுஷபுத்திரனை தான். அந்த நாவலை வந்து நீங்கள் கொஞ்சம் படித்து பார்க்கலாம். எப்படிப்பட்ட மனுஷபுத்திரன்னா, அந்த மனுஷபுத்திரனை உங்களுக்கு தெரியாது, நிச்சயமாக தெரியாது. அந்த மனுஷபுத்திரனை அவர் என்கிட்ட மட்டும்தான் காமிப்பார், நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா, நான் சொல்கிறது எல்லாமே வந்து டிமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் சொல்லுவேன். காந்தியுடன் இரவு உணவுக்கு சென்றேன் இல்லை, அது என்கிட்ட காதில் சொல்கிறாரு. சாந்தியுடன் இரவு உணவுக்கு சென்றேன் என்கிட்ட சொன்னாருங்க. இப்போது அந்த மாதிரி கண்ணா அப்படின்னான்னு வந்து அவர் ஒருவேளை என்கிட்ட வந்து அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதோ என்னமோ. அந்த மாதிரியான ஒரு திருவிளையாடல்கள்லாம் நான் அலெக்ஸ் கிருஷ்ணாங்கிற பேரில், அலெக்ஸ்னு ஒரு கதாபாத்திரம், அது பத்தாமல் அப்புறம் கிருஷ்ணாங்கிற கதாபாத்திரம் போட்டு வந்து ரகலை பண்ணியாச்சு அந்த நாவலில். அப்படி அதனால் சிறப்புரை தேவையில்லை. பொதுவாக அவரை பற்றின விமர்சனங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி தண்ணீர் சொன்னார், காற்று சொன்னார். என்னுடைய உலகம் பனியால் ஆனது, அது ஒரு குறியீடு. என்னுடைய மனம் ஐரோப்பிய மனம், நான் படித்ததெல்லாம் ஐரோப்பிய இலக்கியம். அதனால் இப்போ சொன்ன பிறகு தான் அந்த பனி வந்து ஐரோப்பாவோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. நான் மனுஷபுத்திரனை ஒரு ஐரோப்பிய கவிஞனாக தான் நான் வந்து எனக்குள்ள வாங்கிக்கிட்டேன். ஐரோப்பிய கவிஞன்னா அல்லது மேற்கத்திய கவிஞன், குறிப்பாக சொல்லப்போனால் பீட் ரைட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற வில்லியம் பர்ரோஸ், ஜாக் கெரோவாக், ஆலன் கின்ஸ்பர்க். ஆலன் கின்ஸ்பர்க் இந்தியாவுக்கு வந்துட்டார். ஹிந்து ஃபிலாசபியில் அவர் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டு கல்கத்தாவுக்கு வந்து அந்த நிர்வாணத்தை அவர் வந்து தேடினார். ஜாக் கெரோவாக் திபெத்துக்கு போயிட்டார், புத்திசம். ஆலன் கின்ஸ்பர்க் ரொம்ப முக்கியம். வில்லியம் பர்ரோஸ் ரொம்ப முக்கியம். வில்லியம் பர்ரோஸ் அரபி கற்றுக்கிட்டு மொராக்கோ போயிட்டார். மொராக்கோ போனதுக்கு காரணம் கேட்டபோது, அங்கே தான் சிறுவர்களோடு கலவி கொள்ள முடியும், அங்கே அது தண்டனை இல்லை, அதுவும் அமெரிக்கன்ஸுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்டில். எங்கள் நாட்டில் பீடஃபைல்னு சொல்லி 50 வருஷம் 60 வருஷம் 150 வருஷம் 200 வருஷம்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார். வில்லியம் பர்ரோஸை யாரும் பீடஃபைல் அப்படின்லாம் சொல்லி அமெரிக்காவில் ஜெயிலில் போடலை. திரும்ப வரும்போது வில்லியம் பர்ரோஸ் உடம்பு பூரா போதை ஊசியை போட்டுக்கிட்டு பல இடங்களில் சொல்லுவார், போதை ஊசி போடுறதுக்கான இடம் இன்றைக்கி தேட முடியல, கிடைக்கல அப்படின்னு அந்த நாவலில் அன்னைக்கு அதை எழுதுவார். நேக்கட் லஞ்ச் அப்படிங்கிற நாவல் வந்து போதை ஊசியை போட்டு 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 சில நாட்களில் போடுறதுக்கு இடம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு நாவல் தான். அப்போ சொல்லும்போது
அது தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவார். எப்படி சொல்கிறாருன்னா, வியட்நாமில் குண்டு போடுற அமெரிக்காவோட எதேச்சாதிகாரத்துக்கு உலகத்துக்கு போலீஸாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வன்முறையை செலுத்துகிற அமெரிக்க குண்டு, வியட்நாமில் போடுற ஒவ்வொரு குண்டுக்கும் எதிராக நான் ஒவ்வொரு போதை ஊசியை போட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே ஒரு மாங்க்குக்கு வருவோம். ஒரு மாங்க் வந்து தன்னோட சீடர்கிட்ட அந்த ஆளை வந்து நீ பிடிச்சிக்க, குருவாக பிடிச்சிக்க, அது உனக்கு சரியாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அந்த சீடன் இந்த குருகிட்ட வந்து, அவர் ஒரு உமனைசராக இருக்கார், குடிக்கிறாரு, அவர்கிட்ட போய் என்னை விட்டுட்டிங்களே அப்படிங்கும்போது இவர் அந்த விளக்கமாறு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார். அந்த விளக்கமாறு பூரா வந்து குப்பையாக தானே இருக்குது, ஆனால் அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்குல்ல. இதுதான் ஆர்டிஸ்டோட, போயட்டோட இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் மனுஷபுத்திரனோட அரசியல் வாழ்க்கை, அவரோட மற்ற காரியங்கள் பற்றின விமர்சனத்துக்கு என்னுடைய பதில். ஒரு பாதாள சாக்கடைக்குள்ளே பூந்து தான் அவன் வந்து சுத்தப்படுத்த முடியும். ஒரு சவரக்கத்தி பற்றி மிஷ்கின்னு சொல்லிகிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு பிரசவம் பார்க்குற ஒருத்தனோட கை வந்து ரத்தக்கரையாக தான் ரத்தக்கரை படித்து தான் இருக்கும். அப்படி தான் மனுஷபுத்திரனோட கை வந்து ரத்தக்கரை படிஞ்சதாக தான் இருக்குது. குற்றங்களுக்கு உள்ளே தான் போய் பார்க்க முடியும், எழுத முடியும். அப்புறம் நான் ஒரு 5 நிமிஷம், சிறப்புரையெல்லாம் ஆற்ற முடியாது, ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டை நான் படிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கலையலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த பாடலை கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கவிதையை படிச்சுட்டு இரவு வணக்கத்தை சொல்லுவோம். மனப்பிறழ்வு கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் அன்பின் சுயநலத்தை திரும்ப திரும்ப சோதித்து கொள்கிறார்கள். ஆறா துயரம் ஒன்றை திரும்ப திரும்ப தேடி போகிறார்கள். நான் அப்படித்தான் 3 கிளிகளை வளர்த்தேன். கிளியின் அடர்பச்சை நிறங்கள் பறக்கும் சிறிய புல்வெளிகள் போல கிளர்ச்சியடையச் செய்பவை. முதல் கிளியை நான் கொண்டு வந்தபோது அதற்கு தான்யா என்று பெயரிட்டேன். தான்யா சேகுவராவோட காதலியின் பெயர். தான்யா புத்தி கூர்மை மிக்கவளாக இருந்தாள். ஆனால் அவள் தனியாக இருக்க அஞ்சினாள். நான் வெளியே செல்லும்போது தொலைக்காட்சியில் மனிதர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் சேனலை இயங்கச் செய்துவிட்டு கதவை பூட்டிவிட்டு செல்வேன். அங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று தான்யா உண்மையிலேயே நம்பத் தொடங்கிவிட்டாள். எனினும் அந்த பேச்சுக்கள் அவள் சிந்தனா முறையில் சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சினேன். தான்யாவின் செவிகள் கூர்மையாக இருந்தன. தெருமுனையில் என் கார் திரும்பும் சத்தம் கேட்கும்போதே தான்யா படபடக்கத் தொடங்கி விடுவாள். கதவருகே வந்து நின்று கொள்வாள். தான்யா பெண் வாசனையை மிகவும் நேசித்தாள். என் சிநேகிதிகள் வரும்போது அவர்கள் தோளில் ஏறிக்கொண்டு அவர்கள் காது வளையங்களில் ஊஞ்சலாட முயற்சிப்பது போல அவற்றை கடிக்க முயற்சிப்பாள். காது மடல்களில் கூடுதலுக்கு முந்தைய முத்தத்தின் கிளர்ச்சி போல அவர்கள் கூசி தவித்தார்கள். அவர்களில் ஒருத்தி, நான் தான் கிளியை அப்படி பழக்கி வைத்திருக்கிறேன் என்று குற்றம் சாட்டினாள். நான் தோல்வியடைந்து பெரும் காய்ச்சலில் வீழ்ந்த நாட்களில் தான்யா என்னை அழைத்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு வைத்த பழங்கள் வீணாக அழுகி போயின. தான்யாவுக்கு ஒரு வினோத பழக்கம் இருந்தது. மாலையானதும் நேராக என் அறைக்குள் தத்தி தத்தி வருவாள். சில நிமிடங்கள் என் கட்டிலின் மீது ஏறிவிட்டு பிறகு அமைதியாக தன் இடத்திற்கு சென்று விடுவாள். சில நிமிடங்கள் அவளுக்கு போதுமானதாக இருந்தன. சில நிமிடங்களில் அவளுக்கு எடுத்துக்கொள்ள ஏதோ ஒன்று இருந்தது. தான்யா வேகமாக வளர்கிறாள் என்று எனக்கு தோன்றியது. அவளது வால் நீண்டு ஒரு மயிலின் தோகை போல மாறிக்கொண்டிருந்தது. அவளது பச்சை நிறம் மேலும் அடர்ந்து கொண்டிருந்தது. சிறகுகளை வெட்டிவிடு என்றவர்களிடம் அது பறக்க முடிவெடுத்தால் பறந்து செல்லட்டும் என்றேன். ஒரு அதிகாலையில் தான்யாவிற்கு பழங்கள் வைக்க கூண்டை சுத்தம் செய்தபோது கிளியின் உதிர்ந்த சிறகுகளை கண்டேன்.
அவற்றில் ஒன்றின் நுனியில் சிறிய இரத்தக்கரையை கண்டேன். மறுநாள் காலையில் நான் கண்ணெதிரே கண்டேன் தான்யா தன் அலகாலேயே தன் சிறகுகளை பிடுங்கி எறிவதை. வேலைக்காரி ஒருத்தி விசித்திரமான பேச்சுக்களுடன் பணிக்கு வந்தாள். தான்யாவை கண்டதும் அவள் ஏனோ பதற்றமடைந்தாள். தான்யா அவளை கண்ட முதல் கணத்தில் நேராக அவளது தோளில் வந்து அமர்ந்தாள். அந்த கிளியை அழைத்துச் செல்வதற்காகவே வந்தவள் போல வேலைக்காரி கூடத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்தாள். வேலைக்காரி தான்யாவிடம் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தாள். தான்யா ஒவ்வொரு சொல்லாக பயிலத் தொடங்கினாள். அந்த வீட்டில் வேலைக்காரியையும் தான்யாவையும் தவிர வேறு யாரோ இருக்கிறார்கள் என்று விசித்திரமாக உணரத் தொடங்கினேன். பின்னிரவில் ஒரு நாள் யாரோ கேவி அழும் சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தேன். வேலைக்காரி தலைவிரி கோலமாக தான்யாவை ஏந்தி முகத்திற்கு நேராக பிடித்தபடி நியாயம் கேட்டு பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருந்தாள். நான் அடுத்த நாள் காலையில் அவளை கணக்கு முடித்து அனுப்பிய போது அவள் எதுவுமே சொல்லவில்லை. தான்யாவை தன் செல்போனில் ஒரு படம் எடுத்துக்கொண்டு அமைதியாக தெருவில் இறங்கி நடந்து போனாள். என் இரகசிய புணர்ச்சிகளை தான்யா இருளில் தன் ஒளிரும் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று நான் உணரத் தொடங்கினேன். அது என் உடலை குளிரச் செய்தது. உடல்களின் வாசனையும் இச்சைகளின் ஓசைகளும் தான்யாவின் தனிமையை உக்கிரமடையச் செய்துவிட்டன என்று நம்ப ஆரம்பித்தேன். தான்யாவுக்கு ஒரு துணை இல்லாதது குறித்து சிந்திக்க தொடங்கினேன். பாப்லோ நெருதாவோட கவிதைகளை 1,00,000 பேர் கேட்பதுண்டு. அது மாதிரி இந்த தமிழின் மகாகவியான மனுஷபுத்திரனின் கிளி காவியம் என்ற கவிதையை உலகின் வெகு சிலரால் எழுதப்படும் டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் 2-3 பேர் தான் டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங் எழுதி கொண்டிருக்கிறார்கள் உலக அளவில். அப்படிப்பட்ட நான் வாசிப்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. நான் பிச்சமூர்த்தியின் கவிதையை சீசு செல்லப்பாவோ காணாசுவோ வாசித்திருந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் ஒரு 50 ஆண்டுகள் கழித்து இந்த யூடியூப் இந்த பதிவு அப்படியே இருக்கும். இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்து கொண்டு 1,00,000 பேரை கேட்கச் செய்யுங்கள். மனுஷபுத்திரனை நான் மகாகவி என்று நினைக்கிறேன். கவிதையில் பாப்லோ நெருதா, ஆக்டோவியோ பாஸ் அப்படிங்கிற 2 விதமான பிரிவு இருக்குது. அதை பற்றிலாம் பேசணும்னு நினச்சேன். அதில் ரில்கே, பாப்லோ நெருதா அப்படிங்கிற அந்த வரிசையில் வர்ற மனுஷபுத்திரன் கவிதைகள் ஆங்கிலத்தில் நல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டால் மிக நிச்சயமாக நோபல் பரிசு கிடைக்கும். பறவைகளை நேசிப்பவர்கள் மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகிறவர்கள் அல்ல, மனிதர்களை புறக்கணிப்பவர்களும் அல்ல. அவர்கள் மனிதர்களிடம் அச்சமடைபவர்கள். அவர்கள் தம் முழு அன்பை மனிதர்களுக்கு காட்ட முடியாமல் தோல்வியடைந்தவர்கள். தான்யா ஒரு அபூர்வ வகை கிளியாக இருந்தாள். அவளுக்கான இணையை தொலைதூர வனாந்தரங்களில் தேடியே கண்டடைய வேண்டும் என்றார்கள் சில கிளி வியாபாரிகள். நான் பல வாரங்கள் காத்திருந்தேன். உன் தனிமை சீக்கிரமே தீர்ந்துவிடும் என்று தான்யாவுக்கு தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தேன். கிளிகள் மனிதர்கள் போல கனவுகள் காண்பதில்லை என்பதால் தான்யா அமைதியாக தானியங்களை கொறித்து கொண்டிருந்தாள். ஒரு 2 நாள் முன்னால் லிங்குசாமிகிட்ட பேசியிருந்தேன்னா, பொதுவாக அந்த மாதிரியான பொயட்ரி ரீடிங்கில் பேக்ரவுண்டில் மியூசிக் இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப லைட்டாக. அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருந்துக்கலாம். அடுத்த பொயட்ரி ரீடிங்கில் அது மாதிரி செய்யலாம். நம்ம கேட்ட இசை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அடிக்கடி கேட்டிருப்பீங்க, யானியோட நாஸ்டால்ஜியா. அந்த கவிதைக்கும் அந்த பாடலுக்கும் இந்த கவிதையின் அந்த அண்டர் கரண்ட் அதுக்கும் நீரோட்டத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. அந்த பாடலை கேட்கும்போதெல்லாம் என் கண் கலங்கிடும். நல்ல மழை கொட்டி கொண்டிருந்த ஒரு நாளில் வேடன் ஒருவன் வந்தான். கையில் கிளிக்கூண்டை தூக்கி பிடித்து கொண்டிருந்தான். கடைசியில் கிளிகள் கிடைத்துவிட்டன என்றான் உற்சாகத்துடன். கூண்டில் 2 கிளிகள் மருகி கொண்டிருந்தன. எதற்கு 2 கிளிகள்? எனக்கு ஒரே ஒரு ஆண் கிளி போதும் என்றேன். இவை இணைப்பறவைகள், பிரிக்க முடியாது, பிரித்தால் அந்த பாவம் என்னை துரத்தி வரும் என்றான்.
அப்போது அவை கூண்டுக்குள் ஒன்றை ஒன்று முத்தமிட்டு கொண்டிருந்தன. உனது கிளியோடு இந்த கிளிகள் சீக்கிரமே பழகிவிடும். கிளிகள் குழந்தைகளைப் போல களங்கமற்ற இதயம் கொண்டவை என்றான் வேடன். ஆண் கிளிக்கு சித்திரை என்றும் பெண் கிளிக்கு வள்ளி என்றும் பெயரிட்டு தான்யாவின் கூட்டிற்குள் அவற்றை விட்டேன். வேடன் கனத்த இருளில் கொட்டுகிற மழையில் நடந்து சென்றான். தான்யா 2 புதிய கிளிகளைக் கண்டு பதற்றமடைந்தாள். அவளது இடத்தில் செய்யப்பட்ட அத்துமீறல் அது என்று உணரத் தொடங்கினாள். கூண்டின் ஒரு மூலையில் போய் நின்று கொண்டாள். அமைதி இழந்து குரல் எழுப்பத் தொடங்கினாள். இதெல்லாம் பிரியங்கா சோப்ரா மாதிரி ஒரு ஆள் வந்து படிக்கணுங்க. தண்ணி விடும். இங்கே அப்படி இருக்காங்களா யாராவது தமிழ் தெரிஞ்ச நடிகைகள்? அவங்கெல்லாம் படித்தா தான் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்ம எல்லாம் படிச்சுக்கிட்டு வேறு வழி இல்லைங்க. ஆனால் மனுஷபுத்திரனுக்கு பல சிநேகிதிகள்லாம் இருக்கிறதுனால அவங்க அடுத்த தடவை படித்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, பாப்லோ நெருதாவோட நீங்கள் போயம்ஸ்லாம் படிக்கிறத விட கேட்டு பாருங்கள். நல்ல இனிமையான குரல் கொண்ட பெண்கள் தான் அதை பேக்ரவுண்ட் மியூசிக்கோட படிக்கிறாங்க. இங்கே போய்ட்ரி ரீடிங் அப்படிங்கிற பழக்கம் இல்லை. அதை வந்து நான் தொடங்கி வைக்கிறேன். ஏன் நான் தொடங்கி வைக்கிறேன்னு சொன்னேன்னா, அதுக்கெல்லாம் ரிஹர்சல் பண்ணணும். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது படிக்கிறதுக்கு வந்து அது நடிப்பு மாதிரி. அது வந்து எல்லாரும் அப்படி பண்ணிட முடியாது. நான் ஒரு 10-15 தடவை ரிஹர்சல் பண்ணிட்டு தான் படிக்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து இது பேச்சுக்களை கேட்டப்போ தொண்டை வறண்டு போச்சு. அதுக்கான ஒரு நிலைமை இல்லை. வள்ளியின் கண்கள் தான்யாவின் கண்களைப் போல மிருதுவானவை அல்ல. அவற்றில் நிரந்தரமான ஒரு கடுமை குடிகொண்டிருந்தது. அது தான்யாவை மட்டுமல்ல, என்னையும் ஒரு விரோதத்துடன் உற்று பார்த்தது. சித்திரைக்கும் வள்ளிக்கும் இடையே ஒரு அந்தரங்க உலகம் இருந்தது. தான்யா அந்த உலகத்தின் தனிமையில் உள்ளே வந்து விட்டாள். அப்படி வருகிறவர்கள் மேல் கவியும் முழுமையான வெறுப்பை தான்யா உணரத் தொடங்கினாள். கிளிக்கூண்டில் 2 கம்புகள் குறுக்கே இருந்தன. ஒரு கம்பில் எப்போதும் சித்திரையும் வள்ளியும் நின்று கொண்டிருந்தார்கள். மறு கம்பில் தான்யா தனித்து நின்று கொண்டிருந்தாள். யாருடைய இடத்தையும் யாரும் விட்டு கொடுப்பதும் இல்லை, மாற்றிக்கொள்வதும் இல்லை. கிளிகளின் இதயம் மனிதர்களின் இதயத்தை விடவும் சிக்கலானது. அந்த வேடன் என்னை ஏமாற்றிவிட்டு சென்றிருந்தான். ஒரு நாள் காலை தான்யாவின் அவலக்குரல் கேட்டு பதறி சென்றேன். வள்ளி தான்யாவின் தலையில் வன்மத்துடன் கொத்தி கொண்டிருந்தாள். தான்யா தனித்திருந்து பழகியவள். தாக்கப்படுதல் என்றால் என்னவென்று அறியாதவள். இதை எப்படி எதிர்கொள்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. சித்திரை எல்லா ஆண்களையும் போலவே அங்கே அமைதியாக தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதது போல் நின்று கொண்டிருந்தது. நான் இந்த நாடகத்தில் மனமுடைந்து போனேன். தான்யாவுக்கு நான் இழைத்தது மிகப்பெரிய அநீதி. வள்ளியை கடுமையாக அதட்டினேன். தான்யாவை வெளியில் எடுத்து அவள் உடம்பை தடவி கொடுத்தபோது அது கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தது. எல்லாம் சரியாக அவகாசம் தேவை, இணக்கத்திற்கு ஒரு காலம் தேவை என்று வழக்கம்போல் சமாதானப்படுத்தி கொண்டு மறுபடியும் தான்யாவை கூண்டிற்குள் அனுப்பினேன். மனிதர்களைப் போல கிளிகள் சமரசம் செய்து கொள்ளும் என்று நான் நம்ப விரும்பினேன். ஆனால் சித்திரையும் வள்ளியும் தான்யாவிடம் பேசி நான் ஒரு முறை கூட பார்க்கவில்லை. அது மட்டுமல்ல, தான்யா என்னிடம் பேசுவதை முற்றாக நிறுத்தி கொண்டாள். துயரத்தின் நிழல் அவள் கண்களில் நிறைந்து கொண்டிருந்தது. பறவைகளை நேசிப்பவர்கள் அவற்றின் சுதந்திரத்தை பறிக்க நினைப்பவர்கள் அல்ல. அவற்றை துன்புறுத்தி இன்பமடைபவர்கள் அல்ல. அவர்கள் ஆபத்தான வனங்களை விட பறவைகள் தம்மிடம் பாதுகாப்பாக இருப்பதாக நம்புகிறார்கள். அவை தங்கள் அன்பை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றன என்று நம்புகிறார்கள். 3 கிளிகளும் எந்த இணக்கத்திற்கும் வராமலேயே ஒரு வாழ்க்கை முறைக்கு பழகியிருந்தன. பின்னர் பெரும் மழைக்காலம் தொடங்கியது. கிளிகள் இடையறாத மழையின் சப்தத்தை அச்சத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தன. நான் சில்லிட்ட தரைகளில் கால் வைக்க கூசினேன். நதிகள் உடைந்து எனது நகரம் மூழ்கத் தொடங்கிய நாளில் மக்கள் மேட்டு நிலங்களை நோக்கி பைத்தியம் பிடித்தவர்களாக ஓடினார்கள். யாருக்கும் உணவில்லை, தண்ணீர் இல்லை, கடைகள் மூடப்பட்டு விட்டன. வளர்ப்பு நாய்களின் செத்த உடல்கள் நீரில் மிதந்து சென்றன. இல்லைன்னா அமிதாப் பச்சன் படிக்கணும். நான் என் கிளிகளுக்கு பழங்கள் கேட்டு ரஜினிகாந்த் வந்து படிக்கணுங்க. நம்ம ஊரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? கமல் படிக்கலாம்,
அதனால தான் சொல்கிறேன், எழுத்தாளர்களை யாரும் கொண்டாடுறதில்லைன்னு. கமல் குரல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கமல் வந்து படிக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அப்போ தான் வந்து மக்களுக்கு தெரியும். ஊடக வெளிச்சம் உள்ளவர்கள் தான் செய்யணும். இதெல்லாம் அந்த போய்ட்ரி ரீடிங்கோட இருக்கட்டும். நதிகள் உடைந்து எனது நகரம் மூழ்கத் தொடங்கிய நாளில் மக்கள் மேட்டு நிலங்களை நோக்கி பைத்தியம் பிடித்தவர்களாக ஓடினார்கள். யாருக்கும் உணவில்லை, தண்ணீர் இல்லை, கடைகள் மூடப்பட்டு விட்டன. வளர்ப்பு நாய்களின் செத்த உடல்கள் நீரில் மிதந்து சென்றன. நான் என் கிளிகளுக்கு பழங்கள் கேட்டு கொட்டுகிற மழையில் தெரு தெருவாக அலைந்தேன். மூடப்பட்ட கடைகளின் கதவுகளை கோபத்துடன் எட்டி உதைத்தேன். ஒரு நகரத்தின் குழந்தைகள் பசியோடு அழுது கொண்டிருந்த போது நான் என் கிளிகளுக்கு உணவு கொடுங்கள் என்று நிர்பந்தித்தேன். நானும் நிர்பந்தித்தேன் என் நாய்களுக்கு. மழை தொடங்கிய 5ஆம் நாள் எனது கிளிகள் தொடர்பான முதல் துர்ச்சம்பவம் நிகழ்ந்தது. காலையில் வழக்கம் போல கிளிகளுக்கு தானியம் தரச் சென்றபோது கூண்டின் ஒரு மூலையில் சித்திரை மடிக்கப்பட்ட ஒரு பச்சை துணி போல கிடந்தது. அது குளிரில் நடுங்கி இறந்து போயிருந்தது. அதன் உடலில் இன்னும் கூட சூடு மிச்சம் இருந்தது. நான் மண்வெட்டியுடன் வீட்டின் பின்புறம் சென்றேன். மழையில் ஊறிய தரை தோண்டுவதற்கு வெகு எளிதாக இருந்தது. ஆண்கள் பொறுப்பற்று சுலபமாக இறப்பவர்கள் என்று ஒரு வினோத வாக்கியம் என் மனதில் தோன்றியது. சித்திரையின் மேல் ஈர மண்ணை போடுவதற்கு முன் அதன் 2 இறகுகளை எடுத்துக்கொண்டேன். இப்போது கிளிக்கூண்டில் ஒரு பேரமைதி வந்துவிட்டது. தான்யாவும் வள்ளியும் கற்கிளிகள் போல அவரவர் இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். வள்ளியின் கண்களில் இப்போதும் அந்த கடுமை இருந்தது. ஆனால் அது பரிதாபத்திற்குரியதாக இருந்தது. இப்போது அங்கே ஏதோ ஒன்று மாறிவிட்டிருந்தது. பிறகு ஒரு நாள் காலையில் திடீரென கிளிகளின் சப்தத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டேன். வியப்புடன் கூண்டின் அருகில் சென்றபோது அந்த காட்சியை கண்டேன். தான்யா வள்ளியின் வாயில் கோவைப்பழம் ஒன்றை ஊட்டி கொண்டிருந்தாள். நான் எல்லாம் மாறிவிடும் என்று நினைத்தது இதைத்தானா? 2 பெண் கிளிகளுக்கு இடையே ஒரு சிநேகம் கூட ஒரு ஆண் கிளி இல்லாமல் போக வேண்டுமா? எதையோ நினைத்து என் கண்கள் தழும்பின. முதல் துர்ச்சம்பவம் நிகழத்தான் அதிக காலம் ஆகிறது. 2ஆம் துர்ச்சம்பவம் சீக்கிரமே வந்துவிடும். மேலும் கிளிகளுக்கு போலவே துர்ச்சம்பவங்களுக்கும் துணை தேவை. ஒரு வெயில் நிரம்பிய பகலில் மதிய உணவிற்கு கதவுகளை திறந்து கொண்டு வந்தவன் கிளியின் விசித்திர குரலை கேட்டேன். தான்யாவின் கழுத்து கூண்டின் கம்பியில் சிக்கிக்கொண்டு அது அந்தரத்தில் துடித்து கொண்டிருந்தது. வள்ளி கூண்டிற்குள் அங்கும் இங்கும் பதற்றமாய் பறந்து கொண்டிருந்தது. தான்யா எந்த துயரத்திலிருந்து வெளியேற நினைத்தாள் என்று தெரியவில்லை. அந்த கம்பியை எப்படியாவது கடந்து போய்விட முடியுமென்று ஏதோ ஒரு தருணத்தில் அவள் முடிவெடுத்து விட்டிருந்தாள். அது அவ்வளவு எளிதல்ல என்பதை அவள் புரிந்து கொள்ளவில்லை. நான் கம்பியிலிருந்து தான்யாவை மெல்ல விடுவித்தேன். அவள் கழுத்து முறிந்து போயிருந்தது. அவள் எவ்வளவு நேரம் நான் வருவேன் என்று அந்த கம்பியில் தொங்கிக் கொண்டிருந்தாள் என்று எனக்கு தெரியாது. சித்திரையை புதைத்த அதே இடத்தில் தான்யாவையும் புதைத்தேன். புதைக்கும் முன் அதனிடமிருந்தும் 2 இறகுகளை எடுத்துக்கொண்டேன். பறவைகளை வளர்ப்பவர்கள் பிரிவு துயர்களுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், கைவிடுதலுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், துரோகத்திற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், விடுதலைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். வள்ளி இப்போது தனியாக இருந்தாள். அவள் தப்பி தவறி ஒரு முறை கூட பேசவே இல்லை. அவள் தன் குரலை விழுங்கிவிட்டாள் என்று தோன்றியது. நான் இப்போது கூண்டுகளின் கதவுகளை திறந்து விட்டு விட்டேன். அவள் சாமான்கள் வைக்கும் பரன் மேல் போய் ஒடுங்கி கொண்டாள். ஒரு வரையப்பட்ட கிளியின் ஓவியம் போல நான் நாள் முழுக்க ஒரே இடத்தில் அசைவின்றி அமர்ந்திருந்தாள். அவள் கண்களின் கடுமை முற்றாக மறைந்துவிட்டது. அவளது கண்கள் இப்போது தான்யாவின் கண்கள் போல மிருதுவாகிவிட்டன. வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே கிடக்கின்றன. ஒரு முறை வாசலுக்கு வெளியே வள்ளி தரையோடு தரையாக பறந்து சென்றதை கண்டேன். 2 நிமிடத்தில் அவளாகவே பழைய இடத்திற்கு வந்துவிட்டாள். அவளது கண்கள் சூரிய வெளிச்சத்தில் கூசியிருக்கக்கூடும். ஒரு பரந்த வெளி அவளை அச்சுறுத்தி இருக்க வேண்டும். நான் ஒரு பறவையின் இயற்கையை முழுமையாக வென்றுவிட்டதாக உணர்ந்தேன். ஒரு கணம் அருவருப்புணர்ச்சியில் நான் நடுங்கினேன்.
அது மஞ்சள் கொய்யாப்பழங்களையும் சிவப்பு மிளகாய்களையும் தவிர எதையும் சாப்பிடுவதில்லை என்பதால் செல்லுமிடமெல்லாம் அவற்றை தேடி வாங்கி வந்தேன். பிறகு நான் கடல் தாண்டி வெகு தூரம் சென்றேன். ஒரு அந்நிய நகரம் ஒன்றில் தூங்க முடியாத இரவுகளில் என் கிளிகளை நினைத்து கொண்டேன். ஏன் எதையுமே என்னால் பாதுகாக்க முடியவில்லை என்று நினைத்து மனம் உடைந்து அழுதேன். வள்ளி எப்படி இருக்கிறாள் என்று கேட்டு கடிதங்கள் எழுதினேன். தொலைபேசியில் விசாரித்து கொண்டேன். வள்ளியை புகைப்படம் எடுத்து அனுப்பச் சொன்னேன். ஒரு இளவேனில் காலத்தில் சென்றவன் அடுத்த மழைக்காலத்தில் வழியெல்லாம் என் கிளியை நினைத்து கொண்டே திரும்பி வந்தேன். உள்ளே நுழைந்து நான் கைகளை நீட்டியதும் அதற்காகவே காத்திருந்தது போல அது என் மேல் ஏறி வந்தது. அது எனக்காக காத்திருந்தது என்பதை எப்படியோ எனக்கு உணர்த்தியது. நான் அதை எப்போதும் விளையாடும் மொட்டை மாடிக்கு அழைத்துச் சென்றேன். அது நீண்ட நாளைக்கு பிறகு ஆகாயத்தை பார்க்கிறது. ஆகாயம் முழுமையான வெளிச்சத்தில் முழு நீல வண்ணமாக இருந்தது. நான் வள்ளியை என் தோளில் வைத்து கொண்டு நான் திரும்பி போக வேண்டிய நாளை பற்றி துயரத்துடன் நினைக்க ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு கணத்தில் என் கிளி என் தோளிலிருந்து அருகில் இருந்த மாமரத்தை நோக்கி பறந்து சென்றது. அது விளையாடுகிறது என்று நான் திரும்பி வருவதற்காக காத்திருந்தேன். இல்லை, அது திரும்பி வரவே இல்லை. நான் மரத்தில் ஏறி ஒவ்வொரு கிளையாக தேடினேன். பச்சை இலைகளோடு இலையாக அது எங்கோ ஒளிந்திருக்கும் என்று கிளைகளை அசைத்து பார்த்தேன். அது ஒரு கணத்தில் இந்த துயரமான கதையிலிருந்து விடுபட்டு விட்டது. அது பறந்து செல்ல எல்லா கதவுகளும் திறந்திருந்தும் ஏன் என் கைகளிலிருந்து பறந்து செல்ல காத்திருந்தது என்பதை என்னால் அறிய முடியவில்லை. ஒருபோதும் உயரங்களில் பறந்தறியாத கிளி எப்படி காற்றில் மறைந்தது என்பதை பறவைகள் மட்டுமே அறியும். நான் வெறும் கையோடு என் கிளி இருந்த இடத்தை உற்று பார்த்துவிட்டு கடைசியாக அந்த இடத்தை சுத்தம் செய்யத் தொடங்கினேன். அங்கும் இருந்தன கிளியின் 2 இறகுகள். உயிருள்ள கிளியின் 2 இறகுகள் முதலாக நான் உயிருடன் விடுதலை செய்த கிளியின் 2 இறகுகள். நன்றி, வணக்கம்.